காவல் விசாரணையில் உயிரிழந்த அஜித்குமார் வழக்கு தொடர்பாக 4 பேர் கொண்ட சிபிஐ அதிகாரிகள் குழு திருபுவனம் காவல் நிலையத்தில் மீண்டும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் இளையராஜா. வணக்கம் இளையராஜா. தற்போது காவல் நிலையத்தில் எது குறித்தான விசாரணையானது நடைபெற்று வருகிறது? அது தொடர்பான முழு விவரங்கள். கண்டிப்பாக திருப்போணம் மடப்புறம் காவலாளி அஜித்குமார் இறந்த சம்பவம் தொடர்பாக கடந்த 12ஆம் தேதி சிபிஐ வழக்கு பதிவு செய்து 14ஆம் தேதி முதல் தற்போது 9வது நாளாக விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. இதற்கு முன்னு பாத்தீங்கன்னா புளியந்தோப்பு, மடப்புறத்தை அவர் அடிச்சு கொண்ட மாட்டுக்குட்டா, கார் பார்க்கிங் என பல இடங்களில் விசாரணை மேற்கொண்ட டீ கடையை கூட விடாம விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில இன்னைக்கு 9வது நாளாக இன்று விசாரணையை சிபிஐ அதிகாரிகள் கையில் எடுத்திருக்காங்க. அந்த விசாரணையில முதல் கட்டமா பாத்தீங்கன்னா காவல் நிலையத்துல இந்த விசாரணையை காலையில தொடங்கினாங்க. காவல் நிலையத்துல ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக இருந்துச்சு. இன்னைக்கோட முக்கிய நோக்கமே என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது அஜித்குமார் மற்றும் அருண்குமார் ஒரு நண்பர்களை தனிப்படை காவல்துறையினர் எங்கெல்லாம் அழைச்சிட்டு போனாங்களோ, எந்த இடத்துல சிசிடிவி இருக்கிறது அதை ஆய்வு பண்ண வேண்டும் என்று அஜித்குமார் தரப்பு வழக்கறிஞர் சிபிஐ ஒரு மனு கொடுத்திருந்தாங்க. அதன் அடிப்படையில் ஒரு 9 இடத்தை சிபிஐ தேர்வு பண்ணியிருந்தாங்க. அது என்ன இடம்னு பாத்தீங்கன்னா, மடப்புறம் கோயிலுக்கு எதிரே உள்ள மீனாட்சி மகால், அப்புறம் மடப்புறம் ஆர்ச்சு, அப்புறம் மடப்புறம் பஸ் ஸ்டாண்டு, அப்புறம் மடப்புறம் லேம்ப் போஸ்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தட்டான்குளம் மெயின் ரோடு, திருப்பவனம் மெயின் ரோடு, கொந்தை போலீஸ் பூத்து, மணலூர் பைபாஸ் ரோடு, அடுத்து வன்னிக்கோட்டை கண்மா, இந்த இடத்துலாம் அவங்களை கூட்டிட்டு போயிருக்க இந்த 9 இடத்துல இன்னைக்கு ஆய்வு பண்ணணும், சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றணும்னு சொல்லிட்டு சிபிஐ அதிகாரி 4 பேர் வந்தாங்க. காவல் நிலையத்தை அடுத்து பாத்தீங்கன்னா நுழைவாயில் மடப்புறம் ஆர்ச்ல அங்க இருக்கிற பெட்டி கடைக்கு ஆய்வு மேற்கொண்டாங்க. அந்த பெட்டி கடையில் ஆய்வு மேற்கொள்ளும் போது இந்த டிவிஆர் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற கேஸ் குடோன்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கேயும் போய் ஆய்வு மேற்கொண்டாங்க. அதனை தொடர்ந்து மடப்புறம் கோயிலுக்கு இருக்க அந்த தனியார் மீனாட்சி மகால ஆய்வு மேற்கொண்டாங்க. சிசிடிவி காட்சிகளை எங்கெல்லாம் இருக்கோ என்று அங்கங்க போய் தடயங்களை சேகரிக்கும் பணியில, சாட்சிகளை சேகரிக்கும் பணியில சிபிஐ அதிகாரிகள் ஈடுபட்டு வராங்க. தற்போது பாத்தீங்கன்னா ஒரு 4 இடங்கள்ல சிபிஐ அதிகாரிகள் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்று வரையில தற்போது இறுதிக்கட்டமாக மறுபடியும் காவல் நிலையத்திலே சிபிஐ அதிகாரிகள் இருக்காங்க. இதற்கு அடுத்தடுத்து மீதி இருக்கிற 5 இடங்களிலும் சிபிஐ அதிகாரிகள் அங்க இருக்கிற சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ண இருக்காங்க. உங்கள் விவரங்கள்